குட் மார்னிங். நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையே. எதுவுமே இல்லை, நம்ம நடக்கும், நமக்கு எதிர்காலம் இப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாமே நம்பிக்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பைபிளில் கூட இப்படி ஒரு வசனம் உண்டு, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் என்று. நாம் நம்புகிறதுல நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் கூட படிக்கிறாங்க, நிச்சயமாய் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை. வேலை செய்கிறோம், நிச்சயமாக நமக்கு ஒரு உயர்வு வரும், நம்ம நல்லா முன்னேறுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. அதே போல தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட குழந்தை இல்லாமல் இருந்தது. நான் ஆண்டவர் அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று. அதை நம்பினார். அவர் 100 வயதில் அவருக்கு குழந்தை பிறந்தது. அது வரைக்கும் அவர் நம்பிக்கையோடு இருந்தார், நிச்சயமாய் எனக்கு கர்த்தர் எனக்கு அந்த குழந்தையை கொடுப்பார் என்று. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட அந்நிய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் இல்லை, நாங்கள் வணங்குற தெய்வத்தை வணங்குவோம் என்று. அதற்கான தண்டனை என்ன? அவங்க நெருப்பில் தூக்கி போடப்பட வேண்டும் என்பது. அதே போல் அவர்களை நெருப்பில் தூக்கி போடும்படியான சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அதில் அவங்க நம்பிக்கையில் உறுதியாக இருந்தாங்க. நிச்சயமாய் ஆண்டவர் எங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையில் அவர்கள் பயப்படலை. அவர்கள் அந்த சூழ்நிலையில் சந்தோஷமாக இருந்தார்கள். 7 மடங்கு சூளை அதிகமான போது கூட அவர்கள் அதில் தூக்கி போட்ட பொழுது அவர்கள் நம்பிக்கையோடு கூட அதில் சந்தோஷமாக அந்த நெருப்பில் உலாவுகிறத அந்த ராஜாவே பார்த்தார். அவர்களோடு கூட தேவனும் அந்த உலாவி வந்தார் என்று. அதன் பிறகு அவர்களை வெளியே அந்த நெருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்த போது அவர்கள் மேலே அந்த நெருப்பு புகை கூட, அந்த வாசம் கூட வரல, முடி கூட கருகலை. இதனால் அவர்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த நெருப்பு சூளையில் போடும்போது கூட அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் என்னை இதிலிருந்து விடுவிப்பார் என்று. இன்றைக்கு நீங்கள் கூட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? நம்புங்க, நிச்சயமாய் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவேன்னு சொன்னது, செய்வேன் என்று சொல்லுது. இல்லை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் சந்தோஷமாக இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். Have a nice day. Jesus loves you.